கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகில் மனிதர்களுக்கு இடையே சண்டைகள் வருவதை பார்த்திருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, ஆஃபீஸுக்கு போனால் மேலிடத்தில் இருப்பவர்கள் நம்மிடம் செய்யும் சண்டை, அக்கம் பக்கத்து வீட்டாரோடு சண்டை என அனுதினமும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரச்சனைகள் வரும்போது நாம் மனிதர்களை மட்டுமே பார்க்கிறோம். அதனால் நமக்கு எதிரில் இருக்கும் சண்டையிடும் மனிதர்கள் மேல் கசப்பு வருகிறது. அவர்களை நமக்கு பிடிக்காமல் போகிறது. ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதர்கள் பின்னால் இருந்து கிரியை செய்யும் பொல்லாத ஆவிகள் உண்டு. நாம் அந்த அசுத்த ஆவிகளை தேவ பலத்தோடு ஜெபிக்கும்போது தேவ சேனைகள் இறங்கி வந்து மனிதர்கள் பின்னால் இருந்து கிரியை செய்யும் பிசாசின் தந்திரங்களை அழித்து போடும். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கும் போராட்டம் நீங்கி விடுதலை கிடைக்கும். எதிரில் இருக்கும் மனிதர்களோடு நல்ல உறவும் ஐக்கியமும் உருவாகும். அவர்களை மன்னிக்கும் சுபாவம் நமக்குள் வரும். அதனால் குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஒரு நிமிடம் நிதானித்து ஜெபியுங்கள். சூழ்நிலையை ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் குடும்பத்தில் சண்டைகள், பிரிவினைகளை கொண்டு வரும் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் அப்பாலே போ என்று விரட்டுகிறோம். இறையாதே, அமைதியாய் இரு என்று சூழ்நிலைகளை பார்த்து கட்டளையிடுகிறோம். தேவ சேனை இறங்கி வந்து மனிதர்கள் பின்னால் இருந்து செயல்படும் பொல்லாத ஆவிகளை அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக செயல்படும் நபர்களை மன்னிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.